சமைக்க தெரியாதவங்க கூட இந்த தொக்கை ஈஸியா செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நாம இன்னைக்கு செய்ய போறது சூப்பரான சுவையான எறா தொக்கு தாங்க செய்ய போறோம். இந்த தொக்கு மட்டும் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்ல எனக்கு பத்தல, உனக்கு பத்தலன்னு சண்டை போட்டுட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இந்த எறா தொக்க நான் சொல்ற மெத்தட்ல செய்யுங்க. எறா வந்து 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குடல் எடுத்துக்கோங்க. குடல் எடுத்தா தான் நறுக்கு நறுக்குன்னு மண்ணு தட்டுப்படாம இருக்கும். நான் வாங்குனது 1 கிலோ எறா வாங்குனேங்க. ஆனா ஆஞ்சு சுத்தம் பண்ணதுக்கப்புறம் 1/2 கிலோ தான் இருக்கு. இந்த எறாவுக்கு மஞ்சத்தூள், உப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எறா தொக்குக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பூண்டு வந்து 30 கிராம்ல இருந்து 35 கிராமுக்குள்ள இருக்கணும். இஞ்சி வந்து 50 கிராம்ல இருந்து 60 கிராமுக்குள்ள இருக்கணும். பூண்டு வந்து இஞ்சியை விட கம்மியா சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து குழம்பு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், மனமும் நல்லா இருக்கும். சமைக்க தெரியாதவங்க கூட இந்த தொக்கை ஈஸியா செய்யலாம். 1/2 கிலோ எறாவுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் அடுப்புல வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த தொக்கை நான் சொல்ற இதே மெத்தட்ல செய்யுங்க. வீடே மணக்கும். இந்த தொக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும், அவ்வளோ மணமாவும் இருக்கும். இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும், கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்குற கேப்ல 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். நான் சொல்ற அளவு பார்த்தீங்கன்னா 1 கிலோ எறாவுக்கு ஆஞ்சதுக்கு அப்புறம் தான் அது 1/2 கிலோவா ஆயிருக்கு. 1 கிலோவா தான் நான் கடையில வாங்கும்போது வாங்கினேன். ஸோ நீங்க எடுத்துக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு அப்படிங்கறத அளவு நீங்க வச்சுக்கோங்க. இந்த அளவு வச்சுக்கோங்க. இப்போ நாம அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2ல இருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட் ப்ரௌனா மாறின உடனே தக்காளியும் சேர்த்துருங்க. பொடியா நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்குங்க. 1 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த எறாவையும் அதில் சேர்த்துருங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த தக்காளி என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குது, நான் எந்த டைமில் சேர்க்குறேன் அப்படிங்கிறது. இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா வீடே மணக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எறாவை சேர்த்த உடனே கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க. எறாவுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் பியோர் சில்லி பவுடருங்க. வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாக்கெட் பவுடராக இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. அதாவது அந்த எறா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா மட்டும் போதுங்க. வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெந்தால் போதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் 8 நிமிஷம் வேக வைப்பேன். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி அதை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு வேக வைப்பேன். நான்வெஜ் வந்து எனக்கு எப்போவுமே நல்லா பாயில் ஆகணுங்க. அப்போ தான் அது எனக்கு பிடிக்கும். 2 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் வேக வச்சேன்னா எனக்கு அது நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக நம்மளோட எறா தொக்கு என்ன கலரில் இருந்தது பார்த்தீங்களா? பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படி இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு தான் சாப்பிடுவீங்க. அவ்வளோ சூப்பராகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் உங்களோட எறா தொக்குக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அடிமையாக ஆயிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ருசியாகவும் இருக்கும்.